செஷனை வந்துட்டு ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் செஷன் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் டாக்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஆஃப் செஷன் வந்துட்டு டெக்னிக்கல் டாக்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் செஷனை வந்துட்டு என்னென்னா மூணாக பிரிச்சிருக்கிறோம். ஸோ இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம், என்ன ப்ராசஸ், என்ன அவுட்புட் ஆகுது. ஸோ இன்புட் சுட் பி த ஐடியாஸ். ஓகே, ஸோ ஐடியாஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு Oracle and IBM. ஸோ பேக் இன் த 80s வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, லாரி எலிசன்ங்கிற வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஒர்க் பண்ணிருக்கும் போது அங்கே வந்துட்டு ஹெவியாக ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க எல்லாரும். என்னன்னா டேட்டா ஹேண்ட்லிங். அப்போ ஃபுல்லாக டேப்ஸ்லாம் டேட்டா சேவ் பண்ணிருந்தாங்க. ஸோ அப்போ டேட்டா ஹேண்ட்லிங்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு எதனா சொல்யூஷன் இருக்கணும் அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கும்போது ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஐபிஎம்ல ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி ஒரு ரிசர்ச் பேப்பர் ஐபிஎம்ல போடுறாரு. ஐபிஎம் வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, அதை யூஸ் பண்ணாமல் எடுத்துடுறாங்க. ஸோ இவர் வந்துட்டு அதை வேல்யூபிளாக ஃபோன் பண்ணுறாரு. அவங்களோட ஐடியாவை ஐபிஎம் அவங்களே ரெகனைஸ் பண்ணல. இவர் அந்த ஐடியாவை எடுத்துட்டு ஸோ ஹி டாமினேட் இண்டஸ்ட்ரி ஐபிஎம் விட. ஸோ ஹி கிரியேட்டட் RDBMS, Oracle. ஸோ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் Oracle. ஸோ that's the power of idea. ஸோ செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆக்சுவலாக ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் அண்ட் ஜெராக்ஸ். ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸும் அந்த பில் கேட்ஸும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணுற ஒரு இதால் ஜெராக்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜெராக்ஸ் வந்துட்டு மேஜராக மார்க்கெட்டில் டாப்பாக இருக்காங்க. என்ன காரணம்னா, அவங்களோட ஜெராக்ஸுங்கிற கான்செப்ட், ஃபோட்டோ காப்பிங் அந்த கான்செப்ட். ஸோ அவங்க வந்து பேட்டர்ன் அதுக்கு தான் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னா, அந்த பேட்டர்ன் வந்து எக்ஸ்பைரி ஆகுது. அந்த டைமில் வந்துட்டு ஒரு சைனீஸ் ஒரு கம்பெனி வந்துட்டு அந்த பேட்டர்னை இது பண்ணி சீப்பாக ப்ராடக்ட்ஸ் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஜெராக்ஸ் வந்துட்டு மார்க்கெட்லேருந்து கீழே வந்துடுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த ஜெராக்ஸோட ஃபவுண்டர் வந்துட்டு அவங்களோட சீஃப் டெக்னீஷியன் ஒருத்தர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாங்க் செக் கொடுத்துட்டு, நீ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஆனால் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே என்ன ஆகுது, அவங்க வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க, பார்க்குன்ட்டு பாலோ ஆல்டோ ரிசர்ச் சென்டர் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் ஒரு 3 மென்ஸ் 2 உமன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணுறாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. 5 ப்ராடக்ட்ஸையும் கொண்டு போய் ஜெராக்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஜெராக்ஸ் எதையுமே அக்செப்ட் பண்ணல. ஸோ அவங்க எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் இதை ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அட் சேம் டைம் தான் வந்துட்டு ஆப்பிள் வந்து ரைஸ் ஆகுது. பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனா ஆப்பிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது, ஆப்பிள் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்லாம் வந்துட்டு அந்த பார்க்ல இருக்கிறவங்க என்ன ஆகுறாங்கன்னா, ரொம்ப இதாகிறாங்க, டிசப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க. ஏன்னா அவங்களோட ஐடியாஸ் எதையுமே அந்த ஜெராக்ஸ் வந்து இது பண்ணல, அக்செப்ட் பண்ணல. ஸோ கொஞ்ச நாள் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக போக ஆரம்பிச்சிடுறாங்க, வேற கம்பெனிஸ் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ ஜெராக்ஸ்ல ஃபைனலாக ஒரு 3 to 2 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸோட எம்ப்ளாயிஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க, கான்ஸ்டன்டா பார்க்னு ஒரு குரூப் இருக்கு, அவங்க ரொம்ப டெக்னிக்கலா ஓவர் ஹெடா இருக்காங்க, அதனால இவருக்கு வந்துட்டு ஒரு இது ஈகோ, நம்ம எதுக்கு அங்கே போகணும் அப்படின்ட்டு. ஸோ திரும்ப பேச கொஞ்ச நாள் கழிச்சு அவரே போயிடுறாரு ஜெராக்ஸ்க்கு. ஜெராக்ஸ் போன உடனே அவர்கிட்ட வந்து அவங்க பண்ண திங்ஸ் எல்லாம் தேர் சோ கைண்ட் டு ஹிம். அவங்க வந்துட்டு அவங்களோட இன்னோவேஷன்ஸ்லாம் அவர்கிட்ட காட்டுறாங்க. ஸோ அப்போதான் அவங்க ஆக்சுவலாக ஒரு 3 இன்னோவேஷன்ஸ் ஒரு 4 to 5 காட்டுறாங்க. அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னா GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதனால தான் ஆப்பிளோட க்ரோத்தே ஆச்சு. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லைனா ஆப்பிளும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் காட்டுறது வந்து மவுஸ் வந்து ஒரிஜினலாக இன்வென்ட் பண்ணது ஜெராக்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் அவங்க காட்டுறது சூப்பர் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். அது ஆக்சுவலாக கீபோர்டு வித் மவுஸ். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோமோ அது அப்பவே அவங்க பில்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜெராக்ஸ் அது வந்து ஒரு வேல்யூபிள் இன்னோவேஷனாக கன்சிடர் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆப்பிளோட ரேஸே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஜெராக்ஸுக்கு ஒரு 4000 ஷேர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. எதுக்காகனா அந்த ப்ராஜெக்ட் டெமோ பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஃபுல்லாக இதாயிடுச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்டர்வியூ என்ன சொல்லுவாருன்னா, ஜெராக்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியாவே டாமினேட் பண்ணிருக்கலாம். ஏன் அதே மாதிரி IBM வந்து முன்னாடி இருந்து டாமினேட் பண்ணிருக்காங்க, அவங்களும் டாமினேட் பண்ணிருக்கலாம். அவங்க ஏன் அதை பண்ணலன்னா, அவங்களோட ஐடியாஸே அவங்க ரெகனைஸ் பண்ணல. ஸோ ஐடியாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதே மாதிரி கூகுள் யாஹூ என்ன ஆகுதுன்னா, யாஹூ வந்துட்டு மார்க்கெட் டாப்பா இருக்கு. சர்ச் என்ஜின் அப்படிங்கிறத அட்வர்டைசிங், பேனர் அட்வர்டைசிங் எல்லாம் ரொம்ப டாப்பா இருக்காங்க. ஸோ அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, கூகுளோட 2 லாரி பைஸ் இருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்றாங்க. இந்த மாதிரி சர்ச் என்ஜின் பேக் லூப் வச்சு நம்ம சீக்கிரமா சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ப்ரப்போஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணோடனே என்ன ஆகுது, அவங்க இதனால இது ஒன்றும் அவ்வளோ ஒர்த்த ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சர்ச் ரொம்ப டாமினேட் ஆகுது அப்படின்னு யாஹூக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு.
மறுபடியும் அவங்க இந்த ஐடியாவை ப்ரப்போஸ் பண்றாங்க. அப்போ அவங்க வந்துட்டு இல்ல இது வந்து ஒர்த் ஐடியா இல்லை அப்படி சொல்லி ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் யாகு ஃபுல்லா லாக் ஆயிடுச்சு. இந்த மார்க்கெட்லயும் சரி இண்டஸ்ட்ரியிலயும் சரி கூகுள் இஸ் ஒன் ஆஃப் த இது. ஸோ ஐடியாஸ் வந்து ரொம்ப ஒர்த்தானது. ஸோ இன்புட் அதுதான் ரொம்ப முக்கியம். ஐடியாஸ் அதுதான் ஐடியாஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ்னா நம்ம இந்த ஐடியாஸ்ல ஒர்க் பண்றது. ஓகேவா? ஸோ அப்போ ப்ராசஸ்ங்கிறது நம்ம 2 விதமா பிரிச்சுக்கலாம். எஃபோர்ட்டு, அதுக்கான ரிசல்ட். ஓகே, ஸோ எஃபோர்ட்டும் ரிசல்ட்டும் எப்பவுமே லீனியர் கிராஃப் கிடையாது. அது எல்லாருமே நினைச்சுக்கணும். இப்போ ஒரு 4 hours எஃபோர்ட் போறோம்னா 4 hours ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இட்ஸ் நாட் அ லீனியர் கிராஃப். ஓகே, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ட்ரவுன் ப்ரூஃபிங் நேவில ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா, இப்போ சப்போஸ் நேவில யாராவது ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கை கால் 2 கட்டி போட்டு தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க. அவங்களுக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது. அவங்க வந்துட்டு 5 minutes ஸ்டே அலைவா இருக்கணும் அல்லது கான்சியஸா இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அடுத்த ப்ராசஸ் அவங்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரவுன் ப்ரூஃபிங் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்க, கொஞ்சம் பேர் இறந்துடுறாங்க, கொஞ்சம் பேர் வந்துட்டு அன்கான்சியஸா போயிடுறாங்க. ஸோ அதுக்கு என்ன காமனா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து மோர் எஃபோர்ட் கொடுக்க அவங்க கீழே தான் போறாங்க. எவ்ரிதிங் கோஸ் பேக்வர்ட். அந்த மாதிரி நடக்குது. ஸோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது சொல்லலாம். நம்ம எஃபோர்ட் வந்துட்டு எப்பவுமே இதா இருக்காது. அதாவது டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒரு டே இருக்கு, ஒரு ஹியூமன் அவர் ஒர்க்குக்கு வராருன்னா 4 hours அவன் ஆக்டிவா இருப்பான். அதுக்கப்புறம் அவன் என்ன ஒர்க் பண்றானோ அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் வந்து அவனுக்கு கண்டிப்பா டிமினிஷிங்கா தான் இருக்கும். ஸோ இதா இருக்கும், என்ன சொல்றது, பேக்வேர்ட்ஸா தான் இருக்கும். ஸோ இதா இருக்காது, அகண்டா இருக்காது. இந்த மாதிரி நம்ம எஃபோர்ட் போடும்போது நம்ம கடை ப்ராப்ளம் என்னன்னா நம்ம ஹாப்பினஸா இருக்க மாட்டோம். ஸோ ஹாப்பினஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கீ. ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ எப்பவுமே ஹாப்பினஸ் அப்படிங்கும்போது ஸ்டாப் ட்ரைங் டு பி ஹாப்பி. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் ஹாப்பினஸ். எப்பவுமே நம்ம ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சு நம்ம வந்துட்டு ஹாப்பினஸையும் ப்ளஸரையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ யாராச்சும் சொல்ல முடியுமா உங்களுக்கு ஹாப்பினஸ்னா நீங்க எதை சொல்லுவீங்க அப்படின்ட்டு? இப்போ ஹாப்பினஸ்னா இப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒரு வீக்கெண்ட் இந்த இடத்துக்கு போகணும், ஒரு ட்ரிப்பு போகணும், இன்சைட் போகணும், இதெல்லாம் ப்ளஷர். இதெல்லாம் ஹாப்பினஸ் கிடையாது. ஹாப்பினஸ்ங்கிறது சேன், மைண்ட் சேனா இருக்கா, பீஸா இருக்கா, அதுதான் ஆக்சுவலா வந்து ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸை நம்ம மறந்துட்டு நம்ம ஆக்சுவலா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு டாக் வந்துட்டு அதோட வாழை வந்துட்டு கடிக்க ட்ரை பண்ணும்போது அது எது தப்பா நினைக்குதுன்னா ஆக்சுவலா அதோட வாழை தான் கடிக்க போகுது. ஆனா அது எப்பவுமே ரீச் பண்ண போறாது. அது எவ்வளவு ஃபர்தரா இதாகுதோ, அதாவது a dog can never catch her own tail. The more she chases, the more her tail seems to run away. அந்த மாதிரி தான். ஸோ அது எதனாலனா அந்த டாக் வந்து ரியலைஸ் பண்றது, லாக்ஸ் ஆஃப் ரியலைசேஷன், அதுதான் அதை சேஸ் பண்ணுது. ஸோ ஹாப்பினஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஹாப்பினஸ் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சார்ல்ஸ் புக்கோஸ்கி சொல்ற மாதிரி. அந்த மாதிரி நம்ம ஹாப்பினஸ்ங்கிறது நமக்குள்ள தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ ஹாப்பினஸ். ஸோ நம்ம எஃபோர்ட் முடிஞ்சது. ஸோ அவுட்புட். ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட ஐடியாஸ் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ப்ராடக்டா வரும். ஸோ அவுட்புட்ங்கிறப்போ என்னன்னா நம்ம ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு, நம்மளோட எஃபோர்ட் கிடைச்சிருச்சு, எல்லாமே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்டீவ் வாஸ்னியாக் 2 பேர் சொல்லலாம். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் கோட் கூட அவர் எழுதல. அவர் ஆக்சுவலா அவர் கிரெடிட் எது எடுத்துக்க 1% கூட, ஒரு 5% அவர் எடுத்துக்கலாம். மீது 95% கிரெடிட் வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக் தான். ஸோ ஹி பில்ட் த ஆப்பிள் 2, ஹி பில்ட் த லீசா, எல்லாமே அவர் தான். ஓகேவா? ஆனா அவர் வந்து இது வரைக்கும் இது பண்ணதில்லை, நான் தான் பில்ட் பண்ணேன், எதுவுமே பண்ணது இதை நான் தான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு அவர் எதுவும் சொன்னதில்லை. வெளில மீடியாவுக்கும் அவருக்கு தெரிஞ்சதில்லை. ஸ்டீவ் ஜாப்ஸ்ங்கிறது ஒரு போஸ்டர், அவ்வளவுதான். அவர் எதுவும் கோட் பண்ணல. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா ஸ்டீவ் வாஸ்னியாக் ஒரு டைம் கேட்பாங்க, ஆப்பிளோட சாஷ் வந்து ஃபுல்லா கம்மியாயிடுச்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் சாஷ் எல்லாம் பார்க்க மாட்டேன், அவர் இப்போதைக்கு ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு, அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம லினக்ஸோட இதுவும் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம இதாக கூடாது, தலக்கணம் வரக்கூடாதுன்னு சொல்றது. லினக்ஸோட ஃபவுண்டர் எடுத்துட்டோம்னா ஆக்சுவலா அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸே ஒரு வீடு தான், அவரோட ரூம் தான் அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸே. ஓப்பன் சோர்ஸ், அதே அவரோட ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்டை கிட், அவரோட ப்ராடக்ட் தான். அதை வந்துட்டு அவர் ஒரு லைசன்ஸ்டு ப்ராடக்டா வச்சிருந்தாருன்னா இந்நேரம் ஹீஸ் த மில்லியனர். கரெக்டா? கிட் இல்லாம நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. ஸோ இப்போ ஓப்பன் சோர்ஸா இருக்கிறது என்ன காரணம்? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு, ஒரு லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. நமக்கு இதுதான் ஹாப்பினஸ் அப்படின்ட்டு, அந்த லெவல் ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம இருக்கணும். அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு ஸோ இது ஸ்பிரிச்சுவல் டாக்கு. டைம் 5 minutes more. 5 minutes more. கரெக்ட். ஓகே, அடுத்து ரியாக்ட்ல நான் கற்றுக்கிட்டேன் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ ரியாக்ட் வந்துட்டு பேசிக்காக எது முக்கியமான ஃபீச்சர்னா வந்துட்டு ரீரெண்டரிங், அதாவது சீக்கிரமாக லோட் ஆகும். 100 times faster than அதர் இது ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஆக்சுவலாக என்னன்னா
ரியாக்ட்ல வந்துட்டு இப்போ சப்போஸ் இப்போ ஒரு பட்டன் கிளிக் பண்றோம், அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது, அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது 0 to 1ல சேஞ்ச் ஆகுது. அது பிரச்சனை இல்லை, அது நார்மலா நடக்குது. அது அப்போ ரீரெண்டர் ஆகும், ஏன்னா ஸ்டேட் சேஞ்ச் ஆயிருக்கு. சப்போஸ் திரும்ப அதே பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அகைன் 1 to 1 தான் சேஞ்ச் ஆகுது. கரெக்டா 1ல இருந்து 1 தான் சேஞ்ச் ஆகுது. அது நமக்கு தேவையில்லை தானே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷுட் காம்பனண்ட் அப்டேட்னு ஒன்று இருந்துச்சு. அந்த இது யூஸ் பண்ணி நம்ம கடைசி செக் பண்ணலாம் காம்பனண்ட் ரெண்டர் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படிங்கிறத டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு நம்ம கிளாஸ் காம்போனன்ட்ஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஷிஃப்ட் காம்போனன்ட் அப்டேட்டுங்கிறது. ஸோ அதே இது ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ங்கிறதுக்கு ஸ்டேட்லெஸ் காம்போனன்ட்ஸ் தானே. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு ரியாக்ட் டாட் மெமோன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம், இது ரீரெண்டர் ஆகணுமா இல்லை ஆகக்கூடாதா அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அது மெமோன்னு ஒன்று படித்தேன் அவ்வளோ. So I think it was very well, again, stories, the power of stories, right? லாரி எலிசன் நிறைய பேருக்கு தெரியாது, பட் லாரி எலிசன் வந்து பர்சனலாக எங்களுக்கெல்லாம் எனிமி மாதிரி பீப்புள் சாஃப்ட் வேர்ல்ட்ல இருந்து. ஸோ நாங்கள் வந்து பீப்புள் சாஃப்ட்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் லைக் பீப்புள் சாஃப்ட் வந்து ஒரு எப்படின்னா லைக் யூ வில் ஃபால் இன் லவ் வித் த ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப்ல நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பீப்புள் சாஃப்ட்ல தான் ஒர்க் பண்ணோம். அந்த ப்ராடக்ட் மேலே அவ்வளோ ஒரு லவ் இருக்கும், ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ராடக்ட். ஸோ அதை வந்து கில் பண்ணும் அப்படின்னு சொல்லி லாரி எலிசன் வந்து லைக் he bought the product. He bought many products. Okay, so okay, camera close up. But in essence, Larry Ellison is kind of bit of a psychopath. Okay, so அவனோட இதே வந்து is more like எல்லாத்தையும் demolish பண்ணும் அப்படிங்கிறது. So what he did was he took the back door. Dave Duffield was the founder of PeopleSoft. Okay, so he was such a passionate guy, founded PeopleSoft. He went through the backdoor entry. He can never convince Dave Duffield. Larry Ellison bought the board members, and then he converted and made them jump. And Oracle finally took over PeopleSoft. That Oracle வந்து PeopleSoft வாங்கிச்சுனே நாங்க அழுதோம், because it was such a product. But Larry Ellison வந்து எப்படின்னா is such kind of a person where he will bring his dog to a big conference. அந்த மாதிரி ஒரு ஆளு. பட் த கீ திங் நீங்க சொன்னதுல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஃப் யூ see with all these people like ஸ்டீவ் ஜாப்ஸா இருக்கட்டும், லைக் பில் கேட்ஸா இருக்கட்டும், லாரி எலிசனா இருக்கட்டும், தி அதர் பீப்புள் யூ ஆர் டாக்கிங் அபவுட் லைக் ஜெராக்ஸ். இது வந்து ஜெராக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸும் இல்லை. யூ டேக் ஈவன் கொடாக், யார் கேமரா இன்வென்ட் பண்ணும், ரைட்? அண்ட் யூ see why they fell over is because there's one thing called as vision. புரியுதா? The guys like Steve Jobs, be it Larry Ellison and all of that are visionaries. Okay, so Steve Jobs, when he invent iPhone varradhukku munnadi, long before years, he had already described what he was going to invent. So he said something like a cigarette pack sized piece of device with a single touch of a button, I'll bring the world to the ibda vision of iPhone vanduchu. So we think iPhone was born overnight. It took long years, right? And that's the power of vision, which for a lot of years vision வந்து dark tunnel la dhaan travel ஆகும். Like nobody will actually know it because there's one guy who's seeing it and most people don't see it. And that's the beauty of like great companies and great products being born. If everybody was able to see it, then you would see like large things blooming everywhere, and that's why it is such a tough thing. So each one, like இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. Of course, Steve Jobs is not so revered. He was a very, very tough guy. I mean, he has never contributed to, like Bill Gates Murray has never contributed even a single penny towards any of the NGO efforts or anything. And he's very hard to work under. He's someone who will trash people. All he wanted was he was consumed by what he was doing, and people don't like Steve Jobs, honestly, at work. But he was such a master of art and craft, and as you said, he could be a poser, but இன்னைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்ல அப்படின்னா இந்த வேர்ல்டு வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு சுத்த முடியாது. That is why for the entire world is like the god. There is like even at college when we were doing a smart card research, so we were all thinking that it is going to be age of smart cards. That was the entire belief, from 2000 ல இருந்து 2004 வரைக்கும்.
Okay, and then finally when Steve Jobs invented, this iPhone, right? Avladhan. So it actually broke an entire industry and it revolutionized, the whole way of moving forward. If he did not build, the iPhone, today you cannot do anything. Bringing, stuff what you want into people's hand. ஏன்னா innovations would have come, பட் அது எப்படி வந்து ஒருத்தட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதுக்கு வந்து ஒரு மீடியம் இல்லாம போயிருக்கும், புரியுதா? That is why he's, irrespective of whatever it is, he's like the god of, like innovation. That's why, people love Steve Jobs, so much, because he just transformed the entire, thing through, personally, of course, he was a bad person. But yes, the kind of things, and நிறைய பேருக்கு வந்து இப்படிதான் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து சைக்கோபாத்தா தான் இருப்பாங்க, many visionaries, right? But they would have transformed, in their own ways of, because they were just so bullish about their attitude and what they wanted to do. Yeah, very good stories.